கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஜனவரி 30 வெள்ளிக்கிழமை. பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு சமாதானமான ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்று நாம் தியானிக்கும் வசனம் நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எதை நமக்கு கொடுக்கின்றதாம்? ஐஸ்வர்யத்தை கொடுக்கின்றது. அதனோட அவர் வேதனையை கூட்டார். அப்போ என்ன அர்த்தம்னா, தேவ பிள்ளைகள் ஆண்டவருக்கு பயந்து கடினமாக உழைத்து பொருள் ஈட்டும் பொழுது கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கின்றார், ஐஸ்வர்யத்தை அவர்களுக்கு கட்டளையிடுகின்றார். அப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் வருகின்ற பலன் என்றைக்குமே வேதனையை கொடுக்காது. நம்ம முற்பிதாக்களை பார்க்கின்றோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களை பார்க்கின்றோம். ஆபிரகாமை குறித்து எலியேசர் சொல்லுகின்றார், கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லுகின்றார். ஈசாக்கை பார்க்கிறோம், கர்த்தர் ஆசீர்வதித்ததினாலே அந்த வருடத்தில் 100 மடங்கு பலனை பெற்றான் என்று எழுதியிருக்கின்றது. வர வர விருத்தி அடைந்தான் என்று எழுதியிருக்கிறது. யாக்கோபையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகின்றார். இவர்களுடைய வாழ்க்கையில வேதனைகள் கிடையாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் அருமையாக நடத்தினார். அதே போல சாலமோனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். தன்னுடைய ராஜ்யத்தில், அது எருசலேமில் வெள்ளியை கற்களை போல குவித்தான் என்று பார்க்கின்றோம். கர்த்தர் சாலமோன் ராஜாவுக்கு ஆலயத்தை கட்டுவதற்கான சகல அனுகூலத்தையும் செய்திருந்தார் என்று பார்க்கின்றோம். சாலமோனுக்கு எங்கும் விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை என்று எழுதியிருக்கின்றது. சமாதானத்தை கொடுத்தார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் சமாதானத்தை தருகின்றது, வேதனை கிடையாது. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யும்படி நமக்கு பணித்திருக்க அதனுடைய தேவைகளை சந்திப்பார், அதனாலே வேதனை இராதபடிக்கு நடத்துவார். ஆனால் அது ஆண்டவருக்கு பிரியமாக நாம் என்னாலும் அதிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும். சாலமோனுக்கு ஏன் பின்னாட்களிலே அவருக்கு விரோதிகள் எழும்பினார்கள்? சாலமோன் எல்லா காரியத்தை நல்லா செய்த பின்பு அவர் தன்னுடைய அநேகம் பெண்களை கொண்டதினாலே அவருக்கு தெய்வ பயம் இல்லாமல் அவர்களுடைய நடவடிக்கைகள் அவனை அப்படியே மாற்றியது என்று பார்க்கின்றோம். அப்போது தேவனை விட்டு வழி விலகி போனதினாலே சாலமோனுக்கு யுத்தம் வர ஆரம்பித்தது, சமாதானம் குறைய ஆரம்பித்தது, விரோதிகள் எழும்ப ஆரம்பித்தார்கள். பிரியமானவர்கள், அப்படி என்றால் கர்த்தரின் ஆசீர்வாதம் நமக்கு வேதனையை கொடாதபடி இருப்பதற்கு என்னாலும் இந்த பூமியில் வாழும் நாட்கள் எல்லாம் நம் உண்மையும் உத்தவமாக அவருக்கு பிரியமாக அவருக்கு பயந்து வாழ வேண்டும். யாரை கர்த்தர் ஆசீர்வதிக்கின்றார்? சங்கீதம் 115 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகின்ற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கின்றார். ஆனால் அதே நேரத்தில் தாங்களாகவே நாம் ஐஸ்வர்யவான்களாக வேண்டும் என்று பல தவறான வழிகளை பின்பற்றி ஷார்ட் டைமில் அதிகமான பணம் சம்பாதிக்கணும் என்றெல்லாம் கூட முயற்சி பண்ணி பல விதமான காரியங்களை செய்து மற்றவர்களை தள்ளிவிட்டு தாங்கள் மேலே சாதிக்கணும் என்று சொல்லியெல்லாம் ஓடுகிற கூட்டம் உண்டு. ஆமானை பார்க்கின்றோம். ஆமான் தந்திரத்தினாலே ராஜாவினாலே மேன்மையான ஸ்தானத்திற்கு வந்தான். ஆனால் அதிலே அவனுக்கு சமாதானம் இல்லை. அது கர்த்தரின் ஆசீர்வாதம் அங்கு இல்லாததினாலே அது அவனுடைய முடிவை நம்ம பார்க்க முடிகின்றது. அப்படித்தான் அப்சலோமை பாருங்கள், தானாகவே தன்னை மேன்மைப்படுத்தி கொள்ள எண்ணினான், ராஜாவாக மாற்றி ராஜ்யத்தை ஆள எண்ணினான். ஆனால் அங்கு கர்த்தரின் ஆசீர்வாதம் இல்லாததினாலே அப்சலோமை முடிவை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, கர்த்தரின் ஆசீர்வாதம் நமக்கு கொஞ்சம் பொருள் இருந்தாலும் அதிக பொருள் இருந்தாலும் அது கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெற்றதாக இருக்க வேண்டும். நீதிமான்களுடைய பொருள் கர்த்தரின் பார்வைக்கு அருமையானது என்று எழுதியிருக்கின்றது. கைப்பாடாய் சேர்க்கிறவன் விருத்தி அடைவான் என்று எழுதியிருக்கின்றது. அப்போது உங்கள் எல்லைகளில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற நன்மைகளில் ஒரு ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதம் இருந்தால் அது நிமித்தம் உங்களுக்கு சமாதான குறைவு இருப்பதில்லை, வேதனைகள் ஒரு நாளும் இருப்பதில்லை. ஏனென்றால் நீதிமானை ஆசீர்வதித்து தேவன் அவர் என்ன பண்ணுகிறாராம்? காருண்யம் என்னும் கேடகத்தினாலே நம்மை சூழ்ந்து கொள்ளுகின்றார்.
ஆனால் ஆம், தேவனை அறியாதவர்கள், தேவனுக்கு விரோதமாக நிற்பவர்கள், அவர்கள் என்னதான் நன்மைகளை, இந்த உலக நன்மைகளை பெற்று அனுபவித்தாலும் அதிலே அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. பிரியமானவர்களான கர்த்தரோ நீதிமான்களை ஆசீர்வதிக்கின்றார், காருண்யம் என்னும் கேடகத்தினாலே சூழ்ந்து கொள்வதை நம்ம பார்க்கின்றோம். எனவே கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த உடைய வார்த்தையின்படி ஆண்டவரை, நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது அதிலே வேதனை இல்லை, சமாதான குறைவு இல்லை என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். இன்றைக்கு உம்முடைய ஆசீர்வாதமே உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.